வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார். புதுசா பிஜேபியில இருந்து விலகி ஒரு புதிய ஒரு ஒரு அவதாரத்தை எடுக்க இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சில செய்திகள் ஏசியங்களா பரவிட்டு இருக்குது. என்ன ஒரு அமைதி, ஒரு குழப்பம், ரொம்ப மௌனமாவே இருக்காரு. அப்படி ஏதேனும் ஒரு முடிவுல இருக்காரா? இல்லை, அண்மையில் திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி என்பதை நோக்கி பாஜக பேச்சு நடத்துகிறதா, பாஜக கூட்டணி மந்திரி சபை என்று அவர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அது பாஜகவும் இடம்பெறுகிற மந்திரி சபை என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று அந்த அமித்ஷா அவர்களுடைய சென்னை பேச்சானாலும் மதுரை பேச்சானாலும் ஒரு சர்ச்சைக்கு வித்திட்டது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2026 தமிழகத்தில் அமையும், திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று அவர் சொல்லும்போது அதிமுக கமா போடுகிறது, பாஜக கமாவும் போடவில்லை, அதற்கான விளக்கமும் சொல்லாமல் இழுத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றுதான் நயினார் நாகேந்திரன் அவர்களோ அல்லது திருமதி வானதி சீனிவாசன் அவர்களோ அல்லது திரு சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன் தமிழிசையும் சொல்றாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பிடிபட்டதா, மேலிடத்தினுடைய சிந்தனை பிடிபட்டதா என்பது எனக்கு புரியவில்லை. திரு அண்ணாமலை அவர்களிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிற போது அவர் என்ன சொன்னார், இது பற்றிலாம் நான் ஒரு காரியகர்த்தாவாக கட்சி என்ன முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன்லாம் பின்னாடி சொன்னா கூட, முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய விருப்பம் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னை கேட்டால் என் விருப்பம். அவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக பத்திரிகைகளிலே தகவல்கள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. நான் விசாரித்த வரை அவர் இப்படி ஒரு கடிதம் எழுதியதாக எனக்கு தகவல் இல்லை. நானும் அதை பற்றி விசாரித்தேன். விசாரித்த போது அந்த மாதிரி அவர் கடிதம் எழுதவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் அவர் இங்கே இருந்தபோது, விடுவிக்கப்படுவதற்கு முன் டெல்லி சென்றிருந்த போது அவருடைய கருத்து என்ன, தமிழக அரசியல் குறித்து, கூட்டணி அரசியல் குறித்து அவருடைய பார்வை என்ன என்பதை அவர் மிக விரிவாக எடுத்து வைத்துவிட்டு வந்தார். அதன் பிறகு அவர் இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதுவதாக சொல்லுவது ஒரு தவறான தகவல், திசை திருப்பும் தகவல் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரத்திலே கூறுகிறார்கள். டெல்லி அவர் ராஜினாமா செய்வதற்கு, அதாவது அவரை மாற்றுவதற்கு முன் ராஜினாமா செய்யும் விருப்பத்தை அவர் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. டெல்லி சென்றிருந்த போது தமிழக அரசியல் குறித்து சில விவரங்களை தெரிவித்துவிட்டு, கூட்டணி முடிவு எப்படி இருந்தால் அல்லது கூட்டணி இருந்தால் என்ன நிலைப்பாடு என்பதையெல்லாம் தலைவர்களிடம், திரு நட்டா அவர்களிடம், திரு அமித்ஷா அவர்களிடம் எடுத்து சொல்லிவிட்டு வந்ததை அவர் என்னிடம் உறுதிப்படுத்தினார். இதை பற்றி என்னுடைய ஒப்பீனியன் என்ன என்பதை நான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். மேலிடம் என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஐ வில் அபைட் பை த டெசிஷன் அஸ் அ காரியகர்த்தா அப்படி என்று சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளே இருப்பவர்களானாலும் சரி, வெளியே இருப்பவர்களானாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் இப்போது பதவியில் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு பேசு பொருளாக, மைய பொருளாக இருப்பதை விரும்பவில்லை. இங்கே இருக்கக்கூடிய சிலர் விரும்பவில்லை. ஆகவே அண்ணாமலை அவர்கள் கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிறார் என்று கொளுத்தி போடுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இல்ல, இந்த ஸ்டேட்மெண்டே அப்படிதானே சார்? இது ஜெல்லாயிருக்கான்னு ஒரு கொஸ்டின் இருக்கிற ஒரு சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி ஓராண்டுகளுக்கு முன்பாகவே அலைன்ஸ் உறுதிப்படுத்தின நிலையில ஜெல்லாகவில்லை என்றால் அதற்கு பொறுப்பு தமிழக பாரதிய ஜனதாவின் இப்போதைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் தான். ஒரு கூட்டணியை அறிவித்து விட்ட பிறகு நான் கேட்கிறேன், பொதுமக்கள் பிரச்சனை 1-2 பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை தலை தூக்கியது. அதே போல இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்தில் இருப்பவர்கள், அவர்களை காப்பாற்ற முயற்சி நடக்கிறது. டாஸ்மாகிற்காக சுப்ரீம் கோர்ட் வரை போய் தமிழக அரசாங்கம்
கதவை தட்டுகிறது, டாஸ்மாகிலே நடந்த முறைகேடை மூடி மறைப்பதற்கு. இவையெல்லாம் போராட்டத்துக்கான பிரச்சனைகள் இல்லையா? ஏன் பாஜக தமிழ்நாடு யூனிட்டும் அதிமுக தலைமையும் சேர்ந்து கூட்டாக ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது கூட்டாக ஒரு பேட்டியோ என்ன நடைபெற்று இருக்கிறது என்று அதற்கான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை சந்திக்க கூடாது என்று திரு நயினார் நாகேந்திரனை யாராவது தடுத்தார்களா? இல்ல சார், அதற்கான வேலைப்பாடுகள் நடக்கிறதா உங்களுக்கு தெரியலையா? போற சில மாவட்டங்கள்ல முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரை திரு நயினார் நாகேந்திரன் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இப்போது ஒன்று ரெண்டு நாட்களாக இந்த சம்பவங்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் கேட்ட விஷயத்திற்கு நான் என்ன பதில் சொல்லுகிறேன் என்றால், அண்ணாமலை காரணமாக இந்த கூட்டணி ஜெல்லாகாமல் இருக்கிறது என்கிற வாதம் தவறானது. உங்கள் இயலாமையால், அண்டர்லைன், 2 கட்சி தலைமையின் இயலாமையால், இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை இதை எப்படி முன்னெடுத்து சொல்வது என்று புரியாமல் நீங்கள் திகைத்து நிற்கிறீர்கள். இல்ல சார், இல்ல நான் என்ன கேட்கிறேன், இருங்க சார், அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறாரு. அதே போல மையக்குழுவா ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சுல உள்ளரங்குல, ஒரு 20 பேர் மட்டும் உட்காந்து, அங்கேயே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் திரு அண்ணாமலை பேசியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அதெல்லாம் அங்கே இல்ல இங்க டெல்லியில ஒரு முடிவெடுத்த பிறகு அங்க போய் மறுபடியும் இதை பேச முடியாது. இல்ல அங்க பேசியிருக்கணும். இல்ல என்ன தேவை, 50 கேட்கிறோம், 70 இல்ல சார். நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கேள்வி கேட்கும் போது, சார் இந்த பதிலில் என்ன தவறுன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு தொண்டனாக என்னுடைய ஆசை, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி தான் யாருன்னா ஓட்டு போடுவாங்களா? முதல்ல சார் ஒரே நிமிஷம், அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான். உங்க ஆசை இல்ல, அமித்ஷா மோடி ஆசை தான் இது. பிஜேபி அதற்கு எதிராக அவர் ஏதாவது கருத்து சொன்னாரா? அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக அண்ணாமலை ஏதாவது கருத்து சொன்னாரா? இந்த கூட்டணி மக்களிடம் எடுபடாதுன்னு சொன்னாரா? என்ன சார் நீங்க சொல்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஆட்சிக்கு எதிராக இப்போதும் குரல் கொடுப்பவர் அவர் தான். ஓய்ந்து போன அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கிளறி கொண்டு போற அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பண்றாரா? நான் கேட்கிறேன், நீங்களும் தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சிருந்தீங்க, ஏன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது? அவருக்கு எப்படி கிடைக்குது? ஆகவே எதிர்கட்சி அரசியலை இன்றைக்கும் செய்து கொண்டிருப்போர் அண்ணாமலை தான். நான் அதை கேட்கல சார். நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷா கூட்டணி சொல்லிட்டு போயிட்டார் சார். திரு நயினார் நாகேந்திரனோ திரு எடப்பாடி பழனிசாமியோ தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துகிற வேலையை பார்க்குறாங்களா? நான் கேட்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியை நீங்க கூட்டணியில் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, என்ன முயற்சி எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். ஒரு அப்பீல் கூட கிடையாது. என்ன காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அப்பீலே விடல? ஏன்னா போன தேர்தலில் ராஜ்யசபா, போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் திரு சி.வி. சண்முகம் அவர்களோடு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசிவிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நேரத்தில் டாக்டர் அன்புமணி பல்ட்டி அடிச்சு பாஜக பக்கம் போனார் என்ற வருத்தம், ஆதங்கம், எரிச்சல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று வரை இருக்கிறது. அந்த எரிச்சலில், ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போது ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியத்தில், கட்டாயத்தில் நீங்கள் இருக்கும் நிலையில் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு, ஏதாவது ஒரு நகர்வு அதிமுக தரப்புல இருந்து நடக்குது சார். பஞ்சாயத்து பண்றதெல்லாம் பிஜேபி வேலை சார். எடப்பாடி ஏன் போய் பண்ணணும்? பிஜேபி என்ன பஞ்சாயத்து பண்ணி உங்களை ஆட்சியில கொண்டு உட்கார வச்சா நான் சௌகரியமா உட்கார்ந்துக்குவேன். நீங்க வாழைப்பழத்தை பிஜேபிக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல இந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. அடுத்து உங்களுக்கு பஞ்சாயத்துக்குள்ள போய் மூக்கு நுழைக்கிறது பிஜேபி தானே பண்ணும். அப்ப இவருக்கு இந்த கூட்டணி தேவையில்லையா? தைரியம் இருந்தா சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சண்டையா இருக்கு, அவங்க போன தடவை ஏமாத்தினாங்க, எங்களுக்கு அவர்களோட உறவு அவசியம் இல்லை, சொல்லுங்க. தைரியம் இருந்தா சொல்லுங்க சார். பிஜேபி அதில் ஈடுபட்டிருப்பதாக, பிஜேபி இதில் ஈடுபட்டிருக்கிறது என்று உங்கள் பார்வை? நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எந்த தலைவரும் பத்திரிகை வாயிலாக விடுத்த அழைப்பை தவிர எந்த அழைப்பும் விடுக்கவில்லை. எல்லா தலைவர்களும் மிக கவனமாக நன்றாக கவனிக்க வேண்டும். அதிமுகவை தவிர பாமகவுக்கு வேண்டாத எதிர்த்திசையில் பயணிக்கிற மதிப்புக்குரிய திருமாவளவன் உட்பட இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்கிறார். ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்லல? உங்க அணிக்கு வர்றவனும் எதிர்பார்க்கிறது, இதே சுத்தியோட எதிர்பார்க்கிறதா இருந்தா அதற்கு முயற்சியும் எடுக்கல, இந்த அப்பீலும் விடல. அந்த கட்சியில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை சரி செய்யப்பட்டு விடும் என்ற நம்பிக்கை கூட தெரிவிக்கல. சைலண்டா திரு ராமதாஸ் அவர்கள்கிட்ட கூட திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கலாம் சார். அப்படி உங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் அதை பாராட்டு. திரு குருமூர்த்தி மாதிரியா போயிட்டு வர முடியும்? இல்ல முடியாது சார். நான் கேளுங்க, அவர் நீண்ட நாள் நண்பர், அவர் அழைப்பின் பேரில் சென்றதாக எனக்கு தகவல். டாக்டர் ராமதாஸ் அவர்களின்
அழைப்பின் பேரில் திரு குருமூர்த்தி சந்தித்தார் என்று எனக்கு தகவல். சரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். இப்ப அது பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் உங்க அணி இன்னும் ஸ்டார்டே ஆகல, செல்ஃப் எடுக்கலன்னு கேட்டா வேற எங்கேயோ போய் பேசிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை நீங்கள் சொன்னதால் இவ்வளவு விவகாரத்தை ஆமா, இது ஏன் ஒரு ட்ரபிள் நடக்குது? ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்கு வித்து எடுக்கிறார். தேவையில்லாத சர்ச்சை எதையும் அவர் வித்திடவில்லை. அவர் பேசுவது எதுவானாலும் சர்ச்சையாக்குவது என்ற முடிவோடு ஒரு குழு இயங்குகிறது. அந்த குழுவுக்கு சில சுயநல நோக்கங்கள் இருக்கின்றன. என்ன நோக்கம்? அவர் எப்படியும் பவர்ஃபுல் பர்சனாக வந்துவிடக் கூடாது. யார்? அண்ணாமலை. ஆமா, சரி. நீங்கள் எவ்வளவு மறைக்க முயற்சித்தாலும் ம். he is getting media's attraction. இல்ல சார், ஒதுங்கி நிற்கிறார் இருங்க சார். அண்ணாமலை. இப்ப ஒதுங்கி நிக்கிறது ஒதுங்கி தானே நிக்கிறார். ஆமா ஒதுங்கி தானே நிக்கிறார். ஆமா. முன்ன இருந்த அளவு ஆக்டிவா இல்ல. ஆ. எப்பயோ ஒரு தடவை பேட்டி கொடுத்தாலும் 4 நாள் ஓடுது. என்ன காரணம்? he is center of attraction. அந்த மாதிரி வைப்ரண்டா செயல்படுறாரு. பம்பு பண்றாரு, உடைச்சு விட்டுருவாரு போல. சேர்ந்தது அதெல்லாம் இல்ல. பானையை உடைச்சு அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அவ்வளவுதான், வீணா அதுக்கு போயிடும். திமுக ஜெயிச்சிருவாங்க. இல்ல, அதுக்குதான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஆ. திமுகவை எதிர்க்க துப்புக்கட்ட நீங்க 2 பேரும் இங்க உட்காந்துக்கிட்டு, அதிமுக உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் அங்க எதிர்க்கிறாரு. எப்படி தைரியமா எதிர்க்கிறாரு? கால் ரெக்கார்டெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் வெளியிடுறேன்றாரு. எப்ப போய் கொடுக்கணும்? இல்ல, யூனிவர்சிட்டி கேஸ்ல விசாரணை ஒரு அமைப்பு இருந்துச்சுல்ல, இப்பதான் சொல்றாருல்ல. ஓகேவா? இருங்க அங்க போகணும்ல. அப்பயும் சொன்னாரு இந்த கேஸ் சரியான பாதையில போறதா தெரியல, அவசர கதியில முடிக்கும் முயற்சி நடக்குதுன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. எஸ்ஐடி கிட்ட கொடுத்திருக்கணும்ல சார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இல்ல தீர்ப்பு முடிஞ்சு ஏதோ நல்ல விதமா முடிஞ்சு நியாயம் நிலைநாட்டப்பட்டது போல காட்டுகிற ஒரு முயற்சி நடக்கிற போது வெறும் ஒரு அறிக்கை, சந்தேகம் தெரிவிக்கிற அறிவிக்கையோட 1-2 கட்சி முடிச்சிருச்சு. அப்படி இல்லை அப்படின்னு அவர் பேசுறாரு. அதே மாதிரி டாஸ்மாக் விவகாரத்தை பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், அவர் பேசுனா அது பேசு பொருளாக மாறுது. அதனால இந்த பாஜக ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க, ஆட்சி வரணும்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னு. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், அவர் கூட்டணிக்கு எதிரான முடிவை நீங்கள் சொல்லுவதை போல கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கெல்லாம் அவர் போக மாட்டார். அவர் கட்சியினுடைய கட்டுப்பாடான ஊழியர். அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்தால் அந்த கொடுக்கிற பணியை செய்வார். உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அமைதியாக அவருடைய வேலையை அவர் பார்த்து கொண்டிருப்பார். அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் அதனால் நஷ்டமடைய போவது தமிழக பாஜக, அதனுடைய கூட்டணி, அண்ணாமலை அல்ல. அந்த மாதிரி புது கட்சி முடிவெல்லாம் எடுக்க மாட்டாரு. அவர் எடுக்க மாட்டார் என்று நான் திடமாக நம்புகிறேன். எடுத்தால் அது அவர் கையை சுட்டுக் கொள்ளுகிற ஒரு முயற்சியாக இருக்கும். மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக போகிறதுன்ற ஒரு செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். இதுவும் ஒரு ஏசியமா தான். எப்படி அண்ணாமலை புது கட்சி தொடங்குறாருன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் இது ஒரு செய்தி பரவுது. அன்னைக்கு விஜயகாந்தை வச்சு மக்கள் நல கூட்டணி, இன்னைக்கு விஜயை வச்சு ஒரு மக்கள் நல கூட்டணி, அதற்கான முயற்சியை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் நடக்குமா என்ன? அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் தமிழக அரசியலில் அவ்வாறு ஒரு கூட்டணி உருவானால் அது திருப்பத்தை ஏற்படுத்துகிற கூட்டணியாக இருக்கும். அது 2 விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன பலம் இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன பலம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு அது உதவும். தனிப்பட்ட முறையில் 2 கட்சிகளுக்கும் என்ன பலம், இன்றைய பலம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு உதவும். அது முதல் தாக்கம். 2வது தாக்கம், தமிழக அரசியல் கூட்டணி ஆட்சியை நோக்கி நிச்சயம் நகரும். அப்படி ஒரு அணி உருவானால் 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. அது தேர்தலுக்கு முன் சேருகிற கட்சிகள் தேர்தலுக்கு பின் நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இவையெல்லாம் நான் சொல்லுவது ஒரு கால்குலேஷன் தான். ஆனால் நீங்கள் கேட்ட மூல கேள்விக்கு அப்படி ஒரு அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் பார்க்கிறேன். விஜயை காட்டி திமுகவை மிரட்டுவதற்கு இது உதவும். விஜய் இருக்கிறார், நாங்கள் போவதற்கு 6 கொடுத்தீங்க, 6 பத்தாது, என்ன சொல்றீங்க? சிபிஎம் அதே மாதிரி, இது விசிகா, சிபிஎம் அதே மாதிரி, காங்கிரஸ் அதே மாதிரி. இவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவரவர்களை தனியாக சரி கட்டுகிற முயற்சியை திமுக எடுக்குமானால் இந்த இது கதைதான். மாடு, அந்த 4-5 மாடு சேர்ந்து இருந்ததுன்னா சிங்கத்தால அடிக்க முடியாது. இவர்களை பிரிக்க விட்டு சிங்கம் அடிக்கும். அந்த மாதிரி கதை நாம் சிறு வயதில் படித்த கதை. அதற்கு இடம் தராமல்
இவர்கள் பேர வலிமையை கூட்டுவதற்கு இணைந்து செயல்பட வேண்டும். இணைந்து செயல்பட்டால் திமுகவுக்கு நெருக்கடி. விஜய் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு, தன் தலைமையில் அமைவதற்கான வாய்ப்பு வரும் என்று நம்புகிறார். அதை எப்படி நம்புகிறாருன்னு எனக்கு புரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்களுக்குள்ள யாராவது அடிச்சுக்கிட்டார் அப்படி 2 கட்சி நம்ம கிட்ட வருவாங்க, ஏதாவது ஒரு 2 கட்சி விஜய் தலைமை ஏற்க வரும். அப்படி வரவழைப்பதற்கு அவர் போடும் தூண்டில் தான் கூட்டணி மந்திரி சபை என்பது. இப்போது போடவில்லை. அவர் மிக தெளிவாக கணக்கு போட்டுதான் கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு அறிவிப்பை அவருடைய கட்சி தொடக்க நாளில் அறிவித்தார் அல்லவா, அது இன்றைக்கு வெவ்வேறு கட்சிகளில் அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிறது. அதனுடைய நீட்சியாக தான் பாஜக பேசியது. இல்ல கூட்டணி ஆட்சின்னு இப்போ பெரும்பாலும் பேசக்கூடியவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. யார் சைலண்ட் ஆனாங்க? யார் இப்போ திருமாவளவன் சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு கம்யூனிஸ்ட் வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு பழைய கம்யூனிஸ்டா இல்ல, நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இங்க கூட்டணி ஆட்சிக்கான ஒரு இதுவே இல்ல சார், வரலாறே இல்ல சார் தமிழ்நாட்டுல. அதுக்கான தேவையும் நான் என்ன சொல்றேன், தேவையில்லை. எது கூட்டணி ஆட்சி? ஊழல் குறைவதற்கு சார். நான் சென்ற விவாதத்திலே நம்ம விரிவா பேசியிருக்கோம். தேவையில்லை என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியாது. மக்கள் முடிவு செய்து விட்டா என்ன பண்ணுவீங்க? எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கொடுக்கல, என்ன பண்ணுவீங்க? கூட்டணியில இல்ல ரூம்ல 2-3 சேரை கேட்டு உட்காந்துட்டு மொத்த ரூமே எழுதுன்னு சொல்ற கூட்டத்துக்கு மத்தியில கூட்டணி ஆட்சி எல்லாம் இல்ல. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி மிக அந்த குறைந்தபட்சம் அவ்வப்போது உங்கள் குரலை எழுப்புகிறீர்களே, அதிலே ஒரு முறை இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார். அந்த துணிச்சலை நான் வரவேற்கிறேன். தோழர் சண்முகம் அவர்கள் இன்றைக்கு ஒரு வார இதழுக்கு அளித்த நேர்காணல்ல சொல்லியிருக்காரு, திமுக தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. அதான் எங்களுக்கு சவால் தானே அது. எங்களுக்கு நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி அவர் சொல்றாரு. இருங்க சார், நான் சொல்றது ஒரு ஆகப்பெரிய கட்சிக்கு நேரடி சவாலா இல்லையா இது? சார் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பதில் சொல்றாரு சார். டிகே சிலங்கோன்னு சொல்லியிருக்காரு, அது திமுகவுக்கும் பொருந்தும் இருக்காரு. நான் தான் படிச்சேன். அதை படிச்சீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பேசுகிற துணிச்சல் கூட சேர்க்கிற கட்சிகளுக்கு இன்னைக்கு வந்துச்சு. அதுவே வரவேற்புக்குரியது. நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை. ஆனா அங்க எதுவும் பிரச்சனை வராது சார். நான் வராதுன்றத நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி உங்களிடம் பேச முடியும். கலைஞர் இருந்த போது நடக்கவில்லை, செல்வி ஜெயலலிதா இருந்த போது நடக்கவில்லை. இப்ப ஏன் நடக்குதுன்னா, இப்ப அதற்கான தருணம் உருவாகி இருப்பதாக கருதுகிறார். மாதேஷ் கருதாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் அதற்கான சூழல் உருவாக தேவையல்ல. சூழல் என்பது வேறு, தேவை என்பது வேறு. என்ன இப்ப பதட்டமான சூழல் ஏதாவது இருக்கா? பதட்டமான சூழல் இல்ல, ஆளுமை இல்லாத தலைமைகள் என்று அர்த்தம். உங்களுக்கு புரியாத மாதிரி நீங்க கேட்டு என் வாயிலிருந்து வார்த்தை வரணும்னு நீங்க நினைக்காதீங்க சார். ஏன் சார் நீங்க ஆகப்பெரிய கூட்டணி, ஆகப்பெரிய கட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? யாரையும் கண்டிக்க முடியலைங்க. சட்டம் ஒழுங்கு மோசம்ன்றாங்க சிபிஎம். அப்படி சட்டம் ஒழுங்கு மோசம் அப்படின்னு சொல்ல நான் என்ன சொல்றேன் சார், கலைஞர் சொன்னார்ல, உங்களுக்கு கடந்த கால வரலாறு உங்களுக்கு மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தோழர் சங்கரையா இருக்கும் வரை சிபிஎம் உடன் கூட்டணி கிடையாது அறிவிச்சார் சார் கலைஞர். முரசொலியில் வந்திருக்கிறது முதல் பக்கத்துல. தெரியுமா, சங்கரையாவுக்கும் திமுகவுக்கும் பெரிய மோதல் வெடித்தது. சங்கரையா அவர்கள் மாநில செயலாளராக நீடிக்கும் வரை மார்க்சிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி கிடையாது. கலைஞர் அறிவிப்பு வந்தது பேப்பர்ல. எதற்காக சொல்றேன்னா, அப்படியே இருந்தது. செல்வி ஜெயலலிதா யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் போட்டி. வாங்க ஒரு 2 பேர் 3 பேர், சரத்குமார் இவங்க ரெட்டலையில போட்டி. தமிழ்நாடு முழுக்க ரெட்டலை சின்னம் நிக்குது. ஒரு தேர்தலில் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோ திரு மு.க. ஸ்டாலினோ அந்த துணிச்சலோடு ஈடுபட முடியுமா? நான் கேட்கிறேன். முடியவே முடியாது. அடிச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா, நீங்க ஒரு பக்கம் நில்லுங்க சார், அவங்க ஒரு பக்கம் நிக்கட்டும். கட்சிகள்லாம் அவங்கவுங்க ஒரு சைட்ல சேருவாங்க. ஒரு பக்கத்துல பிஜேபியோட கொஞ்சம் பேர் போவாங்க, விஜயோட போவாங்க. போட்டோம், என்ன ஆகுதுன்னு பாருங்க. தேவை எங்கன்றீங்களே, அப்போது வரும், அதுதான் முடிவுன்னு வரும். திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடையாது, அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடையாது. பிச்சுக்கிட்டு போவோம் அவங்கவுங்க கொஞ்சம் சீட்டு. பட் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு மேலதான் எல்லாரும் சவாரி செய்ய முடியும். இவங்க கூட தான், இவங்க போற வண்டியில தான் ஏறிக்க முடியும். ஆனா பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படும். இப்ப சோலோவா கட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, காசுல இருந்து எல்லாம் சோலோவா அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல. 5 வருஷம் நான் குத்தகை எடுத்துட்டு நான் பண்றேன், நீ ஊழல்னு கத்திக்கிட்டே இரு. நீ வந்த உடனே நான் கத்திக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நடவடிக்கை எடுக்காம தமிழ்நாட்டை சுரண்டிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டோட நடந்துட்டு இருக்குல்ல. சொன்னாரா இல்லையா சார் திரு மு.க. ஸ்டாலின் 3 வருஷத்துக்கு முன்னாடி? உங்களுக்கு இருக்கா இல்லையா? நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எடுத்து காட்டட்டுமா? என்ன சொன்னாரு?
நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் வரிசையாக இவர் போவார் ஜெயிலுக்கு போவார், அவர் ஜெயிலுக்கு போவார் சொன்னாரா இல்லையா? பெயர்களோடு சொன்னாரா இல்லையா? சரி. புதுக்கோட்டையில போனா விஜயபாஸ்கரை சொன்னார், கோயம்புத்தூர்ல போனா வேலுமணியை சொன்னார், சேலத்துக்கு போனா எடப்பாடி பழனிசாமியை சொன்னார். இவர்கள் எல்லாம் சிறைக்கு செல்வார்கள் உறுதி அப்படின்னு சொன்னவர் 4 வருஷம் ஆச்சு. இஸ் தேர் எனி சார்ஜ் ஷீட் அமங்க ஒன் எக்ஸ் ஏடிஎம்கே மினிஸ்டர்? நோ. வை? என்னன்னா 2 பேருக்கு இடையில ரகசிய ஒப்பந்தம், வழக்கு கிடையாது, அவ்வளவுதான், ரகசிய ஒப்பந்தம். இதை தாண்டி சில பரிமாற்றங்கள் நடந்திருப்பதாகவும் பலத்த பேச்சு இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி அங்கேயும் இதே நிலைமை தான் சார் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இருங்க இருங்க டெல்லி அவர் இருந்தபோது, திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது முக்கியமான எதிர்க்கட்சியினுடைய மிக முக்கியமான தூணாக இருக்கக்கூடிய ஒருவரை நெடுஞ்சாலைத்துறையினுடைய முக்கிய அதிகாரிகள் சந்தித்து அவரை நலம் விசாரித்து விட்டு வந்த அவ்வப்போது நலம் விசாரித்து வந்து கொண்டிருந்தது எதிரொலியாக அவர் அடக்கி வாசித்தார். அதே கதை இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மாறும், மாற வேண்டும் என்றால் இந்த நிலைமை நிச்சயமா மாறும். ஆகவே அதை விடுங்க. ஆனா வருமானது இப்போதைக்கு கஷ்டம். கேட்டு வாங்கட்டும் சார். இருங்க சார், அதுதான் நான் சொல்றேன். ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் குரலை உயர்த்தி பேச தொடங்கி விட்டார்கள். சரி, உங்களிடம் குரலை உயர்த்தி பேச தொடங்கி விட்டார்கள். உங்களை வாரம் ஒரு முறை விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள். இதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் என்று நான் பார்க்கிறேன். உங்க ஆட்சி ஒழுங்கான ஆட்சி இல்லைன்னு பேச தொடங்கி விட்டார்கள். ஐயா 98% நிறைவேற்றிட்டேன் புழுகாதீங்க. சரி, என்ன அவ்வளோலாம் எங்க நிறைவேற்றினீங்க, இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. இவ்வாறு கேள்வி கேட்க தொடங்கி இருப்பது வரவேற்புக்குரியது. ரைட். என்னதான் இருந்தாலும் இப்படி பேசினாலுமே இங்க ஒண்ணு இங்க இருக்கணும் இல்லைன்னா அங்க இருக்கணும், அப்படிதான் இருக்கும். விஜயே பார்கெனிங் வேணாதான் யூஸ் பண்ண முடியும். அங்க அதை நோக்கி யாரும் போற மாதிரி தெரியலையே. அதுதான் நான் சொல்றேன். நிச்சயமாக விஜயை காட்டி பயமுறுத்துவார்கள். சரி, அப்படியும் நீங்கள் பழையபடிதான் நடத்துவீர்கள் என்றால் 1-2 பேர் மாதிரி 1-2 பேர் வேறு மாதிரி முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. விஜயை நோக்கி அதை திருமாவளவன் சூசகமாக பல முறை வெவ்வேறு சமயங்களில் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். விஜய் தலைமையை ஏற்பாங்க சார். ஒரே நிமிஷம், எங்களுக்கு திமுக தான் கதின்னு நினைக்காதீர்கள். ஏன் சொல்லணும் திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை? ஏன் சொல்லணும்? நாளைக்கு வேறு நிலைப்பாடு எடுத்தால் நான் தான் அப்பயே சொன்னோமா இல்லையா? நாங்கள் ஒன்றும் திமுகவுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை, திமுகவுக்கு எழுதி கொடுத்தவங்க இல்லை அப்படின்னு அப்பயே சொன்னோம். நீங்களாம் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு போட்டு வைக்கிறார். திருமா நிச்சயமாக சார் இந்த முறை நெருக்கடி கொடுப்பாரு. அந்த நெருக்கடியிலிருந்து அவர் சமாதானப்படுத்தி அதுக்கு பிறகும் ஆனார்னா வேறு வழியிலான உபாயங்களுக்கு பணிந்து அவர்கள் போவார்களானால் சரி, இதன் பிறகு இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல சமயமிடம் இதை நழுவ விடாதுன்ற மாதிரி நல்ல சமயம் இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு. இதை நழுவ விட்டால் வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதே நிலைதான் அதிமுகவுடன் சேருகிற கட்சிகளுக்கும். அதனால்தான் பாஜகவில் 1-2 பேர் திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களாக இருந்தாலும் வேறு சிலர் ஆட்சியில் பங்குகிற வாய்ப்பு இப்போது கிடைக்கிறது, இப்போதாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் விஜய் அதிமுக பாஜக அலைன்ஸ்குள்ள வரணும்னு அதிமுகவும் முயற்சி பண்ணுது, பிஜேபியும் முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் பார்க்கிறேன். திரு விஜய் அவர்களை கூட்டணிக்குள் இழுத்து விட்டால் வேறு 1-2 கட்சிகள் தேவையில்லை என்று கூட திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இன்னும் சிலர் அரசியல் விமர்சகர்கள் 1-2 பேர் அவர்களுடைய கூற்றை நான் முற்றிலுமாக நிராகரிக்க தயாராக இல்லை. நான் மதிக்கக்கூடிய 1-2 அரசியல் விமர்சகர்கள் பாரதிய ஜனதா தற்போது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் பட்டும் படாமலவே பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் விஜய் வருவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார். விஜய் வந்தால் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி பாஜக அணியிலிருந்து கயன்று கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணிக்கிறார்கள். சில அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறார்கள். அந்த கணிப்பை நான் நிராகரிக்கவில்லை. அதே சமயம் அதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் திரு விஜய் தரப்போடு பேசியவரை, நான் பேசியதை விடுங்கள், நேற்றைய தினம் மாலை முரசு பத்திரிகை நீங்கள் படித்தீர்களா என்று தெரியவில்லை, விஜயனுடைய பிறந்த நாள் விழா, விஜய்
ஒரு ஏழை ரிக்ஷாக்காரரை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கிறார் என்று அவர் நடத்திய விழா. அதிலே புஷி ஆனந்த் பேசியிருக்கிறார். அவர் பேசுகிற அத்தனையும் விஜயனுடைய கருத்துதான். அவர் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் திரு விஜய் ஒப்புதல் இல்லாமல் கலந்து கொள்வதில்லை. அவர் பேசியிருக்கிறார், உங்கள் விருப்பப்படி, நம் விருப்பப்படி நம்முடைய தளபதி முதலமைச்சராக வேண்டும். அவர் முதலமைச்சராக அமர்வார், மக்கள் அவரை முதலமைச்சராக்க தீர்மானித்து விட்டார்கள் என்று 3 முறை கூறியிருக்கிறார். அப்படி அதே எண்ணத்தோடு அவர் இருக்கிற நிலையில், அதே போல ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமற்ற முறையில் தொடர்பு கொண்ட போது 50 சீட்டுகள் வரை தர தயாராக இருந்தும் அவர் ஏற்க மறுத்து விட்டார் அவரது தரப்பில் பேசியவர்கள் என்று எனக்கு நன்றாக உள் விவரங்களை அறிந்தவர்கள் சொன்னார்கள். இது நடந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. சரி, நவம்பர் அல்லது டிசம்பரில் தான் திரு விஜய் முடிவு செய்வார், அதுவரை எங்களிடம் எதுவும் பேச வராதீர்கள் என்று அப்போது கூறி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். திரும்பவும் இவர் காத்திருக்கலாம், கடைசியில் இவர் கலா யதார்த்தத்தை புரிந்து கொள்வார், அரசியல் என்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்றெல்லாம் வெவ்வேறு வகையாக அவருக்கு மெசேஜ் போய்கொண்டிருக்கிறது. அப்படியே போனாலும் 90, 100 என்று கேட்டால் இவர் ஒத்துக்கொள்வாரா? ஆகவே அப்படி ஒரு அணி உருவாவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று பார்க்கிறேன். பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து பவன் கல்யாணை போல நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கலாம், கூட்டணி மந்திரி சபை அமையும் என்றெல்லாம் கூறப்பட்டதாகவும் 1-2 ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். நான் பாரதிய ஜனதா தரப்பில் விசாரித்தவரை கொள்கை எதிரி என்று அறிவித்துவிட்டு அவர் அரசியல் நடத்துகிற நிலையில் அவர் வந்து சேருவதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இதுவரை பத்திரிகை வாயிலான அழைப்பு தான் நாங்கள் விடுத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவரோடு தொடர்பு எல்லைக்குள் யாரும் போகவில்லை என்று சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை விஜய் தங்கள் பக்கம் வரும் என்ற நம்பிக்கையில் இல்லை. அதிமுக இன்னமும் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி சார், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்றெல்லாம் திரு உதயநிதி ஸ்டாலின் கடந்த காலங்களில் பேசியிருக்காரு. ஆனால் திரு அமித்ஷா இங்க மதுரையில வந்து பேசினது திமுக மேல பெரிய அலிகேஷன், 1000 கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வைக்கிறாங்க, ஆனால் அவரு கடந்து போறாரு. ஏன் இந்த கனத்த மௌனம், என்ன காரணம்? கடந்து போவதற்கான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொன்னதற்கு சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகளை பார்த்தேன். உதயநிதி அவர்களே, நீங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டீர்கள், மோடிக்கும் பயப்பட மாட்டீர்கள், உங்கள் நண்பர் ரத்தீஷ் எங்கே இருக்கிறார், அவரை கொஞ்சம் வர சொல்லிவிடுங்களேன். அப்புறம் நீங்கள் தான் பயமே இல்லையே, உங்கள் பெயரை தொடர்புபடுத்தி அவர் பெயர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். அவர்தான் டாஸ்மாக் விவகாரங்களை ஒரு 7-8 மாதங்களாக அல்லது கிட்டத்தட்ட ஓராண்டாக டீல் செய்து கொண்டிருப்பவர். அவர்தான் எம்டிக்கு குறிப்பி அனுப்பியவர். ஆகவே ரத்தீஷ் வந்த பிறகுதான் ஈடிக்கு பயப்பட மாட்டார்களா என்பது தெரிய வரும். ஆகவே இப்போது கேள்வி என்னவென்றால், திரு உதயநிதி நழுவுவதை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள். நடுவுல அமைதியா போறாரு, அதை கடந்துட்டு போறாரு. ஏன் கடந்து போனோன்ற? நீங்க முன்னெல்லாம் எவ்வளவு நக்கலா பேசுவீங்க. ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே சொல்றாருல, இந்த கான்டெக்ட்ல இல்ல, இடி கான்டெக்ட்ல இல்ல, தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் எந்த ஷா வந்தாலும் நடக்காதுன்னு சொல்றாருல, அதே துணியில திரு உதயநிதி அவர்களையும் பதில் சொல்லலாமே. ஆகவே வசனம் பேசலாம். இப்ப வசனம் கூட பேச முடியாத நிலையில இருக்காருன்னா அதற்கு காரணம் பிரச்சனை கொஞ்சம் பெரிதாகி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை பெருசாயிருச்சு, அதனால கடந்து போறாரு. பிரச்சனை பெரிதாகி இருக்கிறது என்றால் அவருடைய நண்பர் ரத்தீஷ், அவருடைய நண்பர் என்று பத்திரிகைகள் பல பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன. அவர் விசாகனோடு தொடர்பில் இருந்தது செய்தியாக வந்திருக்கிறது. ஆகவே அவர் சிக்கிய பிறகுதான் பயம் இல்லையா உண்டா என்ற கேள்விக்கு நமக்கு அப்போது விடை தெரியும். மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் சண்டை என்ன சார், அப்படியே தான் போயிட்டு இருக்கா? ஒன்றும் அவ்வளவுதானா? நிச்சயமாக அது ஒரு குடும்ப அதிகார மோதல். அது வேறு சில விஷயங்கள், நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக இப்போது பேச்சுக்கள் வர தொடங்கி இருக்கின்றன. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 2026 தேர்தல் முடிகிற வரை நான் தான் தலைவர் என்று சொன்னார். அதன் பிறகு ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் நான் உயிரோடு இருக்கிறவரை நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர் என்றார். திரு அன்புமணி என்ன சொல்கிறார்? நான் அப்பாவை புண்படுத்தி இருந்தால் வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகுதான் நக்கலே இருக்கு. அவருடைய பேச்சு மன்னிப்பு மாதிரி தெரியல, ஒரு நக்கல்.
அந்த நக்கல் டாக்டர் ராமதாஸுக்கு புரியாம இருக்குமா? அப்பாவை வருத்தமடைய செய்திருந்தால் வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மகனாக தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தலைவராக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லட்டும். அவர் நான் தலைவர்ன்றாரு. இவர் முடிக்கும் போது ஒரு தலைவராக நான் என்ன செய்யட்டும், எனக்கு உத்தரவிடுங்க. நான் ஒரு தொண்டனாக என்ன செய்ய வேண்டும் கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா இவர் இப்போ ஊரெல்லாம் போவாராம், பொருட்கள் போவாராம், மாநாடு போடுவாராம், மாவட்டமா போவாராம். அவரு தோட்டத்திலே உட்காந்துருக்கணுமா? அதுதான் அவரே சொல்றாரு, நான் தோட்டத்திலே உட்காந்துருக்கணும்ன்றாரு. இதுக்காக அந்த கட்சியை வளர்த்தேன், நான் தோட்டத்திலே உட்காந்துருக்க வளர்த்தேன். அதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணான்னு மேடையில் சொன்ன மாதிரி இப்ப பேட்டியில சொல்றாரு. ஆகவே டாக்டர் ராமதாஸ் தலைவர் என்பதை அன்புமணி ஏற்றுக்கொள்கிற வரை சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். இது குடும்ப சண்டை என்று பாரதிய ஜனதாவும் கருதி கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது. இப்போதைக்கு அவர்கள் தலையிட்ட மாதிரி தெரியவில்லை. அதிமுக இதில் சம்பந்தப்படவே இல்லை. காரணம் அவர்களுக்கு இருக்கிற அதிருப்தி. போன தேர்தலின் போது லாஸ்ட் மினிட்ல பல்ட்டி அடிச்சதுனால திரு எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி. அந்த அதிருப்தியில் நியாயம் உண்டு. ஆனால் அரசியல் சாதுரியத்தோடு செயல்படுவதாக இருந்தால் அந்த பிரச்சனை தீர்வதில் அவரும் அக்கறை செலுத்த வேண்டும். ஆனால் அவர் என்ன காரணத்தினாலும் அந்த அக்கறையை செலுத்த விரும்பவில்லை. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி மாதேஷ்.